Hi friends, welcome to Divya Samayal. எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற வேண்டுதலோட திவ்யா சமையலை ஆரம்பிக்கலாம். நான் உங்க திவ்யா சரவணன். ருசிக்க திவ்யா சமையல்ல இன்னைக்கு என்ன சமையல்னா, நாம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் கான்டினென்டல் ஸ்டைல்ல இருக்க ஒரு கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் ஸ்டிக்ஸ் தாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே நீங்க ஈஸிங்க. இதுல பொட்டேட்டோ அண்ட் சீஸ், கார்லிக் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதுல இருந்து வர வாசனை நம்ம ஒரு KFC-குள்ள உட்கார்ந்து இருக்க ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்குங்க. அப்படி ஒரு ஃபீல், ஒரு டேஸ்ட், ஒரு கிறிஸ்பி, அப்படி ஒரு ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொட்டேட்டோ சீஸ் ஸ்டிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொட்டேட்டோ சீஸ் ஸ்டிக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: பொட்டேட்டோ, சீஸ், கார்ன்ஃப்ளவர், மைதா, கோரியண்டர், கார்லிக், ஆயில், சால்ட். ஃபஸ்ட்டு தேவையான அளவு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச பொட்டேட்டோவை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப நல்லா மேஷான உருளைக்கிழங்கு நமக்கு கிடைக்கும். உங்ககிட்ட இந்த ஸ்ட்ரெயினர் இல்லைன்னா நீங்கள் கையில் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இல்லைன்னா பொட்டேட்டோ மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மேஷ் ஆகிருக்குன்னு. இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கட்டிகளுமே இல்லாமல் இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வேணும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடிசாக இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடிசாக இருந்தால் தான் பொட்டேட்டோ சீஸ் ஸ்டிக்ஸில் அழகாக கலர்ஃபுல்லாக தெரியும். சீஸில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. நம்ம இன்றைக்கி மொசரெல்லா சீஸ் தாங்க எடுத்திருக்கோம். அதையும் இந்த மாதிரி துருவி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மசிச்ச உருளைக்கிழங்கோட எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. துருவின பூண்டு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பூண்டு 10 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பூண்டோட ஸ்மெல் நல்லா பிடிக்கும்னா இன்னுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சோள மாவை சேர்த்து நீங்கள் பிசையும் போது ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒருவேளை சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சப்பாத்தியை எதில் தேய்ப்பீங்கோ அது மேலே மாவை இந்த மாதிரி தூவி விடுங்க. தூவி விட்டு அதில் ஒரு பாதியை இந்த மாதிரி எடுத்து 2 சைடும் நல்லா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரொம்ப சன்னமாக தேய்ச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு அதோட ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கட் பண்ணுங்க. மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் சீஸ் அண்ட் பொட்டேட்டோ இருக்கனால அதை பொறுமையாக இந்த மாதிரி கட் பண்ணுங்க. ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்க. பாருங்கள், எல்லா பீஸையும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் அதில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் ஊற்றி, ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கட் பண்ண ஸ்டிக்கை ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டைமுக்கு அளவான மாவு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக நமக்கு வெந்து வரும்.
ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கான்டினென்டல் ஃபுட்டை நம்ம வீட்லேயே நம்மளும் செய்ய முடியுங்க. ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் நம்ம டைம் ஒதுக்குனா நம்ம குழந்தைங்களுக்கு ஹைஜீனிக்கான ஃபுட்டை நம்ம வீட்லேயே கொடுக்க முடியும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் ஸ்டிக்ஸ் ரெடி. பொட்டேட்டோ சீஸ் ஸ்டிக்ஸை எப்படி செய்யறதுன்னு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு KFCக்குள்ளே இருந்த அந்த ஸ்மெல்லோட ஃபீல் உங்களுக்கு வந்துதாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.